நெறைய பேரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 3 ஆர் 4 மந்த்ல டோட்டலா குளோஸ் பண்ணிடுவாங்க. ரீசன்ஸ் கேட்டா, "அட ஏன்பா பிசினஸ் என்ன வச்சா ஒண்ணுமே ஓடல. ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டுமே இல்ல. ஒரு கிளையன்ட் வரமாட்டேங்கிறாங்க. ஒரு கஸ்டமர் கூட வரமாட்டேங்கிறாங்க." அப்படின்னு நெறைய பேர் சொல்றத நீங்களும் காதுக்குள்ளார கேட்டுருப்பீங்க. உண்மதானே? ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனாலும் சரி, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் சரி, அத எப்படி வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து கொண்டுட்டு போறது அப்படிங்கிறதுக்கு ஒரு 15 செலக்டட் கீ பாயிண்ட்ஸ் வேல்யூபிளான பாயிண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்களா? பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஜியா கிரியேஷன்ஸ் அத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ Instagram, Facebook, YouTube எல்லாத்துலயுமே வந்து ஜியா கிரியேஷன் அப்படிங்கிற நேம்ல வந்து பப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு. மறக்காம நம்ம எல்லா சேனல் அண்ட் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. ஓகே நம்ம வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபைன். ஸோ இந்த வீடியோ சும்மா டைம் பாஸ் இல்லாம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா இருக்க போது. யங்ஸ்டரா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸ் ஆன்டர்பிரினியரா இருந்தாலும் சரி, டெஃபினட்டா ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் வாட்ச் பண்ணுங்க. ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க, இல்ல நான் ஒரு ஜாப்க்கு போறேன் அப்படின்னா, எதுங்கிறத கன்ஃபார்மா டிசைட் பண்ணுங்க. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஜாப்ல இருந்துட்டே நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஜாப விட்டுருவாங்க. திருப்பி பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ரன் ஆகல அப்படின்னு என்னன்னா, அது ரன் ஆகல அப்படின்னா, அதையும் ஒரு 3 ஆர் 4 மந்த்ல ஸ்கிப் பண்ணிடுவாங்க. திருப்பி அந்த ஜாப்க்கு போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி டயலமா கன்ஃப்யூஷன். இந்த மாரி மாத்தி மாத்தி பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இல்லாம, ஃபர்ஸ்ட் ஒரு தெளிவான டிசிஷன் எடுங்க. நீங்க ஒருத்தவங்க கீழ போய் மந்த்லி வேல பார்த்து சேலரி வாங்க போறீங்களா? இல்ல ஆல்மோஸ்ட் நீங்க வந்து ஜாப ஸ்கிப் பண்ணிட்டு, இல்ல டோட்டலா லைஃபே வந்து ஃபியூச்சரே வந்து நான் பிசினஸ்ல தான் இன்வால்வ் பண்ண போறேன். அப்படிங்கிற மாரி இருக்க போறீங்களா? அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட் செட்ட பிக்ஸ் பண்ணணும். இதான் உங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்க ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஜாபா இல்ல பிசினஸா? ஓகே ஃபைன். டிசைட் பண்ணியாச்சா? ஓகே ஜாப் ஸ்கிப் பண்ணியாச்சு. நம்ம வந்து பிசினஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிசினஸ்க்கான ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, எடுத்தோம் கவுத்தோம் என்ட்ட ஒரு 2 லேக்ஸ், 3 லேக்ஸ் இருக்கு. ஒரு 5 லேக்ஸ் இருக்கு. ஜாமான வாங்கி போட்டு ஃபர்னிச்சர் அடிச்சு, லைட்டிங், டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி ஒரு ஃப்ளெக்ஸ வச்சு ஸ்டார்ட் பண்ணி உட்கார்றத விட, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராப்பர் பிளானிங் பண்ணணும். அது என்ன ப்ராப்பர் பிளானிங் அப்படிங்கிற மாரி கேட்டீங்கன்னா, ஸோ என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்? ஒரு ஃபுட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்ல ஒரு சர்வீஸ் ஓரியன்டடா ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்ல வந்து டிரான்ஸ்போர்ட் ஓரியன்டடா ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்ல கொரியர் பிசினஸ் பண்ணலாமா? நெறைய பிசினஸ் இருக்கு. அந்த பிசினஸ் ஐடியாலாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ இந்த மாரி ப்ராப்பர் பிளானிங் பண்ணுங்க. என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்? அது இப்ப ட்ரெண்டிங்ல நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப ஃபுட் பிசினஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ட்ரெண்டிங்ல மூவ் ஆயிட்டு இருக்கும். டெய்லி அன்றாட தேவைக்கு நம்மளுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் வந்து அன்றாடமா யூஸ் பண்ணுவோம். அதே மாரி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் நம்ம அன்றாடமா யூஸ் பண்ணுவோம். ஃபுட் நம்ம அன்றாடமா டெய்லி நம்ம வந்து இன்டேக் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாரி விஷயங்கள நல்லா கேதர் பண்ணி, கோ த்ரூ பண்ணி, நல்லா அனலைஸ் சர்வே பண்ணி, என்ன பிசினஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத ப்ராப்பர் பிளானிங் பண்ணுங்க. இது செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ராப்பர் பிசினஸ் ஐடியா. அதாவது எந்த இடத்துல நம்ம வந்து இந்த பிசினஸ வைக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜெராக்ஸ் ஷாப் இந்த மாரி ஆன்லைன் சர்வீஸ் ஓரியன்டடா இருந்தா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பேங்க் இந்த மாரி ஏரியால நீங்க வைக்கலாம். அதே மாரி ஒரு ஃபுட் பிசினஸா இருந்தாலும் சரி, ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூன் லஞ்ச், நைட் டின்னர் இந்த மாரி குடுக்கக்கூடிய ஏரியா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ரொம்ப பிஸியான ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ஸ், காலேஜஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பஸ் ஸ்டாண்ட் மக்கள் அதிகமா கூடக்கூடிய இடத்துல வந்து இந்த மாரி பிசினஸ் வச்சீங்கன்னா டெஃபினட்டா நல்லா ரன் ஆகும். இந்த பாயிண்ட் நீங்க வந்து கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய விஷயம். தென் வந்து இப்ப ஒரு ஷாப்பா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஆஃபீஸா இருந்தாலும் சரி, ஒரு கடையா இருந்தாலும் சரி, நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஆர்வ கோளாறுல ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓகேவா? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நான் இந்த பிசினஸ் ஏதாச்சும் பண்ணி பிசினஸ் ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஆர்வ கோளாறுல ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஒரு 1 மாசம் நல்லா நீங்க ரன் பண்ணுவீங்க. திருப்பி ஏதாச்சும் ஒரு வொர்க் வந்துச்சுன்னா என்ன பண்ணீங்க? மார்னிங் ஒரு 9:00 தொறக்க வேண்டிய ஆஃபீஸ வந்து 11 மணிக்கு தொறக்கிறது. இல்ல ஹால்ஃப் டே அடைச்சு போட்டுறது. இல்ல ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா போயிடுறது. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்க்கு உங்களுடைய பிசினஸ் வந்து நல்லா ரன் ஆகுதோ, நல்லா ரன் ஆகலையோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஆஃபீஸ் இல்ல ஷாப் வந்து ஓப்பன்ல இருக்கணும். மார்னிங் 9:00 ஓப்பன் பண்றீங்களா? ஒரு நைட் ஒரு 9:00 ஒரு 8:00 வந்து க்ளோஸ் பண்றீங்களா? இந்த டைமிங் வந்து பெர்ஃபெக்ட்டா நீங்க மெயின்டெயின் பண்ணணும். பிகாஸ் ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு நாள் பிசினஸ் இல்ல. 3 டே வந்து பிசினஸ் இருக்கும். ஸோ நம்ம பாசிங் கஸ்டமர்ஸ் நம்ம ஆஃபீஸ தாண்டி போகக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட வியூ வந்து கண்டிப்பா நம்மளோட ஆஃபீஸ் மேல கூட, "ஓ! இப்படி ஒரு ஆஃபீஸ் இங்க இருக்குப்பா. ஓகே ஃபைன். ஓ! இந்த ஹோட்டல் இங்க இருக்கு." அப்படிங்கும்போது என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து அவங்களுக்கு ஒரு தேவை வரும். சரி சாப்பிட்டு போயிடலாமா? அப்படிங்கிற ஓ! ஓகே ஃபைன். இந்த மாரி ஒரு ஹோட்டல் இந்த இடத்துல பார்த்தோம்ல, இந்த ஏரியாக்கு எதுத்தாப்புல ஒரு ஸ்டேட் பேங்க் பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னு கிளிக் ஆகும். அத நம்பிட்டு வந்து டைரக்ட்டா வந்து பார்ப்பாங்க. அந்த இடத்துல நீங்க போஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. ஓகேவா? அதனால வந்து மார்னிங் ஒரு டைமிங் அண்ட் நைட் ஒரு டைமிங் வந்து கரெக்ட்டா அந்த டயத்துல வந்து ஆஃபீஸ் ஓப்பனிங், குளோசிங் டைம் கரெக்ட்டா இருக்கணும். இதுல வந்து பங்க்சுவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் பார்த்தீங்கன்னா, அ கஸ்டமர்ஸ் எட்டிக்யூட்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஒரு கஸ்டமர்ஸ்ட்ட நம்ம எப்படி வந்து அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணணும். இது எப்படி தெரியுமா இருக்கு ஆக்சுவலா?
நம்ம எக்ஸாம் எழுதியிருப்போம். நம்ம கொஸ்டின் பேப்பர திருத்தக்கூடிய வாத்தியார் வந்து வீட்ல ஏதாச்சும் அவங்க பொண்டாட்டிட்ட சண்டை போட்டுருப்பாங்க. வீட்ல ப்ராப்ளம் ஓகேவா? அந்த கோவத்துல வந்து நம்மள வந்து ஃபெயில் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாரி நெறைய பரிதாபங்கள் சேனல்லலாம் அந்த மாரி நெறைய ட்ரோல் வரும். ஓகேவா? அந்த மாரி நீங்க உங்க ஃபேமிலில என்ன ப்ராப்ளம் இருந்தாலும், பர்சனலா என்ன ப்ராப்ளம், ஃபிரெண்ட்ஸ்ட்ட சண்டை, பிரச்சனை அந்த மாரி எதுவும் இருந்தாலும், உங்க கஸ்டமர்ஸ்ட்ட நீங்க அத காட்டவே கூடாது. பிகாஸ் கஸ்டமர்ஸ்ங்கிறது ஆக்சுவலா அவங்க வந்தா தான் நமக்கு அந்த வருமானம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வரும். நீங்க வந்து எப்போதுமே வந்து ஸ்மைலிங் ஃபேஸோட ஆ ரொம்ப பொலைட்டா தான் ஒரு கஸ்டமர வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ கஸ்டமர்ஸ் டிஃபரண்ட் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து டிஃபரண்ட் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ், கிளையண்ட்ஸ், கெஸ்ட் நெறைய பேர் வந்து வருவாங்க. ஒருத்தவங்க சாஃப்ட்டா இருப்பாங்க, ஒருத்தவங்க ஹார்டா இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பா இருப்பாங்க, ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஸோ டிஃபரண்ட் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து நீங்க வந்து ஹேண்டில் பண்ணீங்க. ஸோ அவங்கள வந்து நம்ப ஒரே மைண்ட் செட்ல பொலைட்டா தான் ஹேண்டில் பண்ணணும். அவங்க ரஃப் அண்ட் டஃப்பா பேசுனாங்க, நீங்க அதுக்கு ஏத்தாப்புல நீ என்னடா பேசுறது? நான் உனக்கு மேல நான் பேசுறேன்னு சொல்லிட்டு நீங்க பேசுனீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பிசினஸ் வந்து டோட்டலா ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ உங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருந்தாலுமே, நீங்க ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஆளா இருந்தாலுமே வந்து பிசினஸ்ன்னு வந்துட்டா, நீங்க வந்து சாஃப்ட்டா, பொலைட்டா தான் அந்த கஸ்டமர்ஸ ஹேண்டில் பண்ணணும். கஸ்டமரா இருந்தாலும் சரி, கிளையன்ட்டா இருந்தாலும் சரி ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் அந்த கஸ்டமர்ஸ் ஆர் கிளையன்ட் அவங்க வந்து சர்வீஸா இல்ல அவங்க சம்திங் ஏதாச்சும் நம்மள்ட்ட பண்ணுனா தான் நம்பளுக்கு அந்த வருமானம் அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டா வரும். இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்க நோட் பண்ண வேண்டியது. தென் வந்து டேட்டா மெயின்டெய்னிங். ஸோ ஒரு டேட்டா பெர்ஃபெக்ட்டா நீங்க மெயின்டெயின் பண்ணணும். ஒரு கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா, அவங்க ஒன் டைம் வந்தாங்கன்னா, திருப்பி அதே கஸ்டமர்ஸ் நம்மள்ட்ட வரணும் அப்படின்னா, அவங்க டேட்டா மெயின்டெயின் பண்ணிட்டு, அவங்களுக்கு வந்து ஒரு கிரீட்டிங் விஷஸ் அந்த மாரி அனுப்புறது. ஸோ ரிமைண்டர் அந்த மாரி எதுவும் அனுப்பலாம். இது வித் வித் தேர் பெர்மிஷன். அவங்களோட பெர்மிஷன் வாங்கிட்டு, இந்த மாரி எங்களுக்கு டேட்டா மெயின்டெயின்க்காக உங்களோட கான்டாக்ட்ஸ் நான் வாங்குறேன். ஸோ விருப்பம் இருந்தா குடுங்க அப்படிங்கிற மாரி அவங்களோட விருப்பத்தோட நீங்க டேட்டா வந்து மெயின்டெயின் பண்ணிக்கலாம். தென் கஸ்டமர் அப்ரோச். நான் அந்த கஸ்டமர் அப்ரோச் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்க வந்து சாஃப்ட்டா ஹேண்டிலா வந்து ஒரு கஸ்டமரை வந்து நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிசினஸ் இனிஷியேட் பண்றீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிமைண்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் கேட்டா, பெஸ்ட் குவாலிட்டி வித் லோ பிரைஸ். ஓகேவா? ஒருத்தவங்க ஒரு பிரைஸ் குடுக்குறாங்க. அதே பிரைஸ் தான் நம்ம குடுக்கணும் அப்படிங்கிற மாரி கிடையாது. ஒன்ஸ் இனிஷியேட் பண்ணும்போது, நீங்க வந்து அந்த பிசினஸ்ல நல்லா நேம் வாங்கணும், நல்லா பிக்கப் ஆகணும். அப்படிங்கும்போது, நீங்க பெஸ்ட் குவாலிட்டி உங்களால எவ்வளோ குவாலிட்டி அதிகமா குடுக்க முடியும், ஒரு ப்ராடக்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு சர்வீஸா இருந்தாலும் சரி, நல்ல குவாலிட்டில குடுத்துட்டு, அத எவ்வளவு பிரைஸ் கம்மியா நீங்க டெலிவர் பண்ண முடியுமோ, குடுத்தீங்கன்னா, உங்களோட ரீச் வந்து டெஃபினட்டா நல்லாவே இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவுமே ஞாபகம் வச்சுக்கங்க. பெஸ்ட் குவாலிட்டி வித் லோ பிரைஸ். தென் ரெகுலர் அப்டேட். உங்களோட பிசினஸ பொறுத்தவரையும், நீங்க ஒரு வெப் டிசைனரா இருக்கட்டும், ஸோ நீங்க ஒரு சர்விஸ் ஓரியன்டட் பிசினஸா இருக்கட்டும், நீங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க, அப்படி இல்லன்னா சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கீங்க, இல்லன்னா ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கீங்க. வாட் எவர் த பிசினஸ் மே பி. சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் எந்த பிசினஸ் வேணா இருக்கட்டுமே. ஸோ ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு பிசினஸ்ல வந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் வருது ஆன்லைன்ல அப்படின்னா, அந்த அப்டேட்ட நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நெறையா பிசினஸ் பண்ணக்கூடிய அந்த பிளேஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிளேஸ் அண்ட் அட்மாஸ்பியரே வந்து நீட்டா இருக்காது. ரொம்ப வொர்ஸ்ட்டா வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க இருக்கக்கூடிய இடத்துல, நீங்க ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல வந்து, உங்களுடைய அந்த பிளேஸ வந்து கிளீன், நீட்டா வச்சிருக்கணும். ஸோ எதுக்குன்னா, ஒரு கஸ்டமர்ஸ் இல்ல கிளையண்ட்ஸ் வந்து உங்களுடைய ஆஃபீஸ்க்கு, இல்ல உங்களுடைய பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் தே ஹேவ் டூ ஃபீல் வெரி கம்ஃபோர்ட். அவங்க வந்து கம்ஃபோர்ட்டா ஃபீல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்தோனே, அப்படியே பார்ப்பாங்க. ஸோ சம்திங் நீட்னஸ் இல்ல அப்படின்னா, அவங்க ஒரு மைண்ட்ல வந்து என்ன தோணும்னா, என்ன இந்த இடம் ஒரு மாரி இருக்கு. ஸோ இங்க வந்து கரெக்ட்டான குவாலிட்டியான சர்விஸ் கிடைக்குமா? இல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் இங்க கிடைக்குமா? இங்க நமக்கு ஏத்தது கிடைக்குமா? ஸோ இடத்த எப்படி வச்சிருக்காங்க? அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி ஒரு மைண்ட்ல அப்படியே சம்திங் ஓடும். இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு, அ இடம் சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, அந்த இடத்த வந்து வெல் நீட் அண்ட் கிளீனா வச்சுக்கிறது ரொம்பவுமே அவசியம். ஸோ உங்களுக்கா இல்லனாலும் வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்காக இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணணும். தென் இன்னொரு ஒரு விஷயம், இப்ப ஆல்ரெடி நான் ஸ்டார்ட்டிங்லயே சொன்னேன். அத ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 3 மந்த், 4 மந்த்ல வந்து நெறைய பேர் குளோஸ் பண்றாங்க அப்படின்னு. பேஷன்ஸ் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். பொறுமைங்கிறது எல்லா விஷயத்திலயும் ரொம்ப முக்கியம். அதுவும் பிசினஸ் பண்ணக்கூடிய ஆன்டர்பிரினருக்கு ரொம்ப முக்கியம். எடுத்தோனேலாம் நம்ம வந்து லேக்ஸ் அண்ட் குரோர் கணக்குல வந்து சம்பாரிக்க முடியாது. ஈவன் லேக்ஸ் அண்ட் குரோர் கணக்குல சம்பாரிக்கிறவங்க இருக்காங்க. பட் அவங்கலாம் சர்டைன் டிப்ஸ வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. யாருமே வந்து ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறபோது நீங்க என்ன பண்ணணும்னா, ஆ ரொம்ப பொறுமையா இருக்கணும். 3 ஆர் 4 மந்த் ஏன் அட்லீஸ்ட் பிசினஸ் நல்லா பிக்கப் ஆகுறதுக்கு 2 இயர்ஸ் கூட ஆகலாம். ஸோ ஒன்ஸ் நல்லா பிக்கப் ஆயிட்டுனா, உங்களுக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் அண்ட் கிளையண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால வந்து ஒரு விஷயத்திலயும் பொறுமை வேணும். அதுவும் இந்த பிசினஸ்ங்கிற விஷயத்துல ரொம்ப பொறுமை வேணும். பிகாஸ் நெறைய இன்வெஸ்ட்மென்ட் போட்டு, நெறைய டைம ஸ்பெண்ட் பண்ணி, எல்லாத்தையுமே நம்ம வந்து யுட்டிலைஸ் பண்ணி தான் ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். அப்படிங்கிற பட்சத்துல பொறுமை இல்லன்னா, டெஃபினட்டா ஃபெயிலியர் ஆயிடும். தென் முக்கியமான விஷயம் மார்க்கெட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த டூல்ன்னு சொல்றத விட, இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் எ பிசினஸ். மார்க்கெட்டிங் பண்ணணும். நீங்க ஒரு
ஸ்டார்ட் அப் பண்ணிட்டீங்க. அத வந்து மக்கள்ட்ட நம்ம எப்படி தெரிய வைக்கிறது? சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆல்மோஸ்ட் ஓல்டு ஃபார்ம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேனர்ஸ், லித்தோஸ், விசிட்டிங் கார்டு, நியூஸ் பேப்பரு இதெல்லாம் வந்து ஓல்டு டாபிக். இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்ப ஆல்மோஸ்ட் 24 ஹவர்ஸ்ல எல்லாருமே செல்லு தான் யூஸ் பண்றாங்க. அப்படிங்கிற பட்சத்தில இப்ப YouTubeலாம் பார்க்கும்போது அட்வர்டைஸ்மென்ட்ஸ் நெறைய வரும். அதே மாரி இன்ஸ்டா, Facebookலாம் நெறைய அட்வர்டைஸ்மென்ட்ஸ் வரும். அந்த அட்வர்டைஸ்மென்ட்ட வச்சு தான் அந்த சோசியல் மீடியாவே ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, இப்ப சோசியல் மீடியாலாம் எப்படி ஏர்ன் பண்றாங்கன்னா, அந்த அட்வர்டைஸ்மென்ட் புரமோட்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க குடுக்கக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மென்ட் தான் இந்த சோசியல் மீடியாவே ரன் ஆகுது. அதனால தான் நெறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ, அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம ரொம்ப யூஸ் பண்ணணும். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னா, Instagramல நீங்க ஓனா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அட்வர்டைஸ்மென்ட்ஸ் குடுக்கலாம். Facebookல அட்வர்டைஸ்மென்ட்ஸ் குடுக்கலாம். Google ஆட்ஸ் நெறைய இருக்கு. அதுல அட்வர்டைஸ்மென்ட்ஸ் குடுக்கலாம். YouTubeல அட்வர்டைஸ்மென்ட்ஸ் வருது. அந்த அட்வர்டைஸ்மென்ட் குடுக்கலாம். அதே மாரி நெறைய யூடியூபர்ஸ் இந்த மாரிலாம் இருக்காங்க. அவங்கள்ட்டலாம் நீங்க வந்து அட்வர்டைஸ்மென்ட்ஸ் குடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஒரு 10 லேக்ஸ் ஃபாலோவர்ஸ் இல்ல 5 லேக்ஸ் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்க குடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மென்ட்ஸ் அவங்க ஃபாலோவர்ஸ்க்கு அப்படியே ரீச் ஆகும். ஸோ அந்த 10 லேக் ஃபாலோவர்ஸும் வந்து ஃபர்தரா அவங்க ஃபார்வர்ட் பண்ணும்போது, அவங்களோட ரீச் வந்து நல்லாவே இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் இன் எ பிசினஸ். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கங்க. தென் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது அடிஷனல் விஷயம். நீங்க பண்றதா இருந்தா பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய கிளையன்ட்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிமெண்ட், ஒரு சின்ன பிசினஸா இருந்தா சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஒரு பென்சில், பென் இந்த மாரி குடுக்குற விஷயமா கூட இருக்கலாம். ஒரு கீ செயின் அந்த மாரி குடுக்கும். ஒரு டைரி இல்ல ஒரு பேக். இப்ப நகை கடையிலலாம் பார்த்தீங்கன்னா, பேக் குடுப்பாங்க. நகையெல்லாம் வாங்கிட்டு இல்ல ஹேண்ட் பேக் இல்லையான்னு கேட்கலாம். வாங்கிட்டு போங்க. ஹேண்ட் பேக் அந்த மாரிலாம் ஒரு சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ். இப்ப நெறைய பெரிய பெரிய இந்த ரெடிமேட் ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்க 2000க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஹாட் பாக்ஸ் கிடைக்கும். இல்ல உங்களுக்கு ஒரு டப்பா கிடைக்கும். இல்ல குண்டான் கிடைக்கும். ஸோ இந்த மாரி வந்து அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் குடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் குடுக்குறனால அவங்க வந்து குறைஞ்சு போயிட மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் அதிலேயே மார்ஜின் வச்சிருப்பாங்க. ஓகேவா? ₹2000க்கு அவங்க பிசினஸ் பண்றாங்கன்னா, அதிலேயே அந்த ஒரு 250 வொர்த் உள்ளக்கூடிய ஹாட் பாக்ஸ்க்கு ஒரு மார்ஜின் வச்சுப்பாங்க. அதெல்லாம் ஒரு சம் ஆஃப் த பிசினஸ் டாக்டிக்ஸ்ன்னு வச்சுக்கங்களேன். பட் நம்மளோட கிளையன்ட்ஸ், நம்மளோட கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, "ஏய் அந்த கடைக்கு போவோம்ப்பா, ₹2000க்கு பர்ச்சேஸ் பண்ணா இவ்ளோ பெரிய ஹாட் பாக்ஸ் குடுக்குறாங்கப்பா." அப்படிங்கிற அந்த ₹2000 அவங்க ஸ்பெண்ட் பண்றத பார்க்க மாட்டாங்க. பட் அந்த ₹250 இந்த ஹாட் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதோட வேல்யூ தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர, பார்த்துட்டு அப்படியே அவங்களே ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ கிளையண்ட்ஸ்குள்ளேயே அந்த கடைக்கு போனா அது கிடைக்குது, இது கிடைக்கும்னு சொல்லிட்டு ப்ரமோட் பண்றனால, அவங்களோட பிசினஸும் நல்லா ரன் ஆகும். அதே மாரி அவங்க ப்ராடக்ட்டே அவங்க சேல் பண்ண மாரி ஆச்சு. ஸோ ஒன் ஆஃப் த மார்க்கெட்டிங் டூல் மாரியும் ஆச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் டிப்ஸ் ஓகேவா? ஒரு பிசினஸ எப்படி நல்லா ரன் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஸோ நீங்க ஒரு புதுசா இனிஷியேட் பண்ண போறீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ உங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் பிசினஸ் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ண போறாங்களோ, கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனா இருக்கும். நெறைய பேர் வந்து இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. நெறைய பேர் வந்து அமௌண்ட் இருந்தாலே டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ப்ராப்பர் பிளானிங் இல்லாம எதுவுமே பண்ணாதீங்க. பக்கா பிளான் பண்ணுங்க. இந்த ஸ்டெப்ஸ வந்து ஃபாலோ பண்ணீங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிசினஸா இருந்தாலும் சரி, நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸா இருந்தாலும் சரி, எல்லா பிசினஸும் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுறதுக்கு ஜியா கலெக்ஷன் சார்பாக வாழ்த்துக்கள். தம்ஸ் அப் குடுத்தாச்சு. ஓகே வீடியோ ஷேர் பண்ணிடலாமா? அட்லீஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே ஃபைன். ஓகே ஒரு நெக்ஸ்ட் ஒரு செம்மையான சூப்பரான டாபிக்ல உங்கள நான் வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் ஃப்ரம் உங்கள் ஜியா. டாடா பை பை.